ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா, நம்ம ஒரு ஹேக்கிங் நியூஸ் தான் பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஹேக்கிங் நியூஸும் இல்லாமல் இப்போ ஒரு வைரஸ் மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து ரேன்சம் வைரஸ் எப்படி ஒரு டாப்பில் போயின்னு இருக்கோ, அதோட வந்து இப்போது பெகசஸ் டாப்பில் போயின்னு இருக்கு. இப்போ இந்த பெகசஸ் ஒரு வைரஸ் வந்து இப்போ புதுசாக அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ 2 டேஸாக எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போது எல்லா வேர்ல்டுலேயும் இப்போ ஃபேமஸாக பேசின்னு இருக்குது இந்த பெகசஸ் வைரஸ் தான். என்னது இந்த பெகசஸ் வைரஸ் எப்படி வந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றும் இல்லை காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்காங்க. அவங்க வந்து வந்து ஒரு வைரஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே கிரியேட் ஆயிடுச்சுன்னா, என்எஸ்ஓ குரூப். இது வந்து ஒரு இஸ்ரோவில் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க. அதில் டாப் சைபர் செக்யூரிட்டியில் என்எஸ்ஓ குரூப். இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. இந்த என்எஸ்ஓ குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வைரஸை உருவாக்கியிருக்காங்க. ஏன் அந்த வைரஸ் உருவாக்குனாங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த பாதுகாப்பு எப்படி சொல்றதுன்னா, அந்த தீவிரவாதிகள் அந்த எப்படி சொல்றது, உளவுத்துறை அந்த இப்போ எப்படி டீட்டா லீக் ஆகுதா, அதுமாரி யார் யார் தப்பு பண்ணுறாங்க, என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அது சொல்லிட்டு இப்போ வந்து பெகசஸ் ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வைரஸ் வந்து நல்ல வகை தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ திடீர்னு இந்த எப்பயோ கிரியேட் பண்ண இந்த வைரஸ் ஏன் இப்போ ஃபேமஸாக ஓடினுக்குதுன்னா, இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து டேட்டா லீக் ஆயிடுச்சு. இந்த டேட்டா லீக் ஆனனால இப்போது இந்த பெகசஸ் வைரஸ் கோடிங் வந்து கொஞ்சம் லீக் ஆனனால இப்போ அதில் ஹேக்கர்ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பரோ ஒரு ஹேக்கரோ எத்திக்கல் ஹேக்கரோ சரி பிளாக் ஹேக்கரோ என்ன பண்ணுறாங்க, ப்ரோ ஹேக்கரோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதோட கோடிங் எடுத்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து இப்போது இப்போ நான் வந்து ஹேக்கர்னா நான் உங்கள் மிஷின் விக்டம்னா உங்களுக்கு அமுச்சிட்டு ஹேக் பண்ணிடுவேன் ஈஸியாக அது மாதிரி. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் சரி, இது நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் என்னன்னா, இந்த பெகசஸ் வைரஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ரான்சமோட பவர்ஃபுல். ரான்சம் வைரஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ரான்சம் வைரஸ்னால் எதனா ஒரு வைரஸ் உனக்கு எப்படி சொல்கிறதுனா, உனக்கு மெசேஜாக வரும், இல்லைனா ஒரு மெயிலில் வரும். நீங்கள் என்ன கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த வைரஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணிங்களா, அதை வந்து உடனே நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணும்போது மொத்தத்தையும் என்கிரிப்ட் ஆகிடும். ஓகேவா, உங்கள் சிஸ்டம்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாம். இந்த பெகசஸ் வைரஸ் வந்து அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்பரோ இல்லை உங்கள் மெயில் ஐடியோ வந்து தெரிஞ்சால் போதும். இப்போ உனக்கு நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயில் ஐடி பார்ப்பீங்க, மெயில் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்கள் மெயில் ஐடி தெரிஞ்சால் போதும் எனக்கு. நீங்கள் எதனா ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் போதும். ஃபோன் நம்பரில் வந்து நான் ஹாய் ஒரு மெசேஜ் போட்டு இந்த பெகசஸ் வைரஸை நான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிடுவேன். இன்ஜெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் மாதிரி வரும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு இப்போது அமேசான் ஆஃபர் போட்டிருக்கான், ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் போட்டிருக்கான். அது மாதிரி உங்கள் மேலே பாப்பப் மாதிரி வந்துட்டு டக்குன்னு போயிடும். அதே மாதிரி தான் இந்த வைரஸ் டக்குன்னு வந்துட்டு போயிடும். போயிட்ட உடனே எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அஃபெக்ட் ஆயிடுச்சா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா அது வந்து மொத்த டேட்டாவும் பிரீச் பண்ணிட்டு லிசனருக்கு போயிடும். லிசனர்னா ஹேக்கருக்கு போயிடும். ஹேக்கர்னா அது இங்கேருந்தே ஹேக் பண்ணலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணா இருங்க. ஆனால் அவங்களோட நீங்கள் நெட்டில் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, உங்களோட நெட்லேருந்து அவங்க ஹேக் பண்ணலாம். உங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், உங்களோட மெசேஜஸ் பார்க்கலாம், உங்களோட வாட்ஸ்அப் பார்க்கலாம், உங்களோட என்ன ப்ரைவசி என்ன யூஸ் பண்ணுறீங்க அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன பார்க்கலாம், நீங்கள் ஃபோன் இப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, உங்கள் கேமரா ஆன் பண்ணலாம் மெயினாக, உங்களோட மைக்கை விட்டு கேட்கலாம். எப்படி ஏ டு செட் உங்கள் ஃபோன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, அதை வந்து அவங்க அங்கேருந்தே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி டைரெக்ட்டா நீங்க Instagram போவீங்க, Facebook போவீங்க, பேசுவீங்க, ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. நீங்க வந்து உங்க கையில பண்றீங்க. ஆனா அவங்க அங்கருந்தே உங்க ஃபோன கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பெகசஸ் வைரஸ். இது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் வைரஸ். ஏன் இது வந்து இப்போ ரீசென்ட்டா இந்தியால பேசப்படுதுன்னா, இப்போ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து இந்த பெகசஸ் வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஃபெக்ட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, இன்க்ளூடிங் பிஎம் ஆல்சோ. எல்லாருக்கும் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்கலாம் சொல்லிட்டு அவங்கள இன்ஜெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிருவாங்க. அத வந்து யூஸ் பார்த்துன்னுருக்காங்கன்ட்டு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஜர்னலிஸ்ட் இருப்பாங்க. ஜர்னலிஸ்ட்னா இப்போ வந்து எப்படி சொன்னா கண்டுபிடிச்சுன்னே இருப்பாங்கல்ல. அது மாரி இதுல ஜர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, இந்த என்எஸ்ஆர்ஓ குரூப்ல வந்து ஜர்னலிஸ்ட் இருப்பாங்க. அது கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோல் டெக்னாலஜி இது ஸ்பை வைரஸ் இது சொல்லலாம். பெகசஸ் ஸ்பை வைரஸ் சொல்லலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்ஓ குரூப் வந்து இது வந்து ஃபுல்லி சாஃப்ட்வேர். ச எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுமாரி ஆன்டி வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து எப்படிலாம் என்னது தீவிரவாதிகள் என்னென்ன பண்றாங்கன்னு ஒட்டு கேட்கறது, அவங்கள எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் அதெல்லாம் யோசிப்பாங்க. அந்த என்னது சொல்றதுன்னா, டெக்னாலஜி மூலியமா. அதாவது மிஷின்
மிஷின் மூலியமா ஓகேவா? அது கண்டுபிடிச்சாங்க இந்த ஸ்பைவேர் என்னது ஸ்பெட்டகஸ். ஆனா இப்ப வந்து என்ன பண்ணுது, இதுவே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது டேட்டா கொஞ்சம் லீக் ஆனதுனால மொத்தமே ஸ்ப்ரெட் ஆயிட்டுக்குது. ஹேக்கர்ஸ் வந்து இத வந்து கேட்சப் பண்ணி, அது அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி கோடிங் கொஞ்சம் டைப் பண்ணி மாத்தி, அத வந்து என்னது விக்டிம் அனுப்பிச்சுட்டாங்க. இத வந்து எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, ஜர்னலிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஜர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல சும்மா எப்ப பார்த்தா கண்டுபிடிச்சுன்னே இருப்பாங்க. அவங்க இதுல வந்து ஹேக்கர்ல வந்து ஜர்னலிஸ்ட் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, NSO குரூப்ல வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுச்சு. தெரிஞ்சுட்ட உடனே என்ன பண்றாங்க, இத வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணுன்ட்டு. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். சரி ஸ்டாப் பண்ணாலும், இப்போ நாங்க வந்து இதுக்கு தயாரிச்சதே வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா, அ டெரரிஸ்ட் தான். தீவிரவாதிகள் அந்த இது யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க இத தயாரிச்சோம். இது எப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. நாங்க வந்து இத சரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இஸ்ரேல் கவர்ன்மெண்ட் நெனச்சா தடுக்கலாம். ஆனா அவங்க தடுக்கல. ஏன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்ப்பரேட் சரி பிரைவேட் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேவா? இது இஸ்ரோலுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காசு அதிகம். எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரைஸ் போட்டு பார்த்தேன். அ மிஞ்சி போனா ஒரு 70 லேக்ஸ் மேல கேக்குது. இந்த பெகசஸ் வைரஸு ஸ்பை சாரி கைஸ் ஸ்பை வைரஸ் பிரைஸ்ன்னு போடுங்க. பிரைஸ்ன்னு போட்டா வந்து காமிக்குது பார்த்தீங்கன்னா, அபௌட் 70 லேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள். இந்த ஸ்பை வைரஸ் வச்சுன்னு 60 மொபைல்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். 60 மொபைல்ஸ். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு 60 ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. 60 ஃபோன் நம்பர் உங்க கையில இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டுக்கு நார்மலா மெசேஜ் பண்ண மாரி மெசேஜ் பண்ணிட்டு, அது கூட இந்த ஸ்பை வைரஸ ஆட் பண்ணி விட்டாலே போதும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஃபோன் போய் அவங்களுக்கோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கையில இருக்கும். உங்களோட ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் வந்துச்சாலே போதும். அவங்களோட மொத்த டேட்டாவும் இது பண்ணிடலாம். பிரீச் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம மொத்த டேட்டா ஃபைல்ஸ் அண்ட் இதுவும் பண்ணலாம். இது எப்படி ரெக்கவர் பண்றதுன்னா, இது ரொம்ப கஷ்டம். இது சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்கல்ல, அவங்களுக்கே கொஞ்சம் தெரியல. ஏன்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பை வைரஸ் வந்து ரொம்ப பெகசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ரான்சம்வேரோட பவர்ஃபுல்லான ஒரு வைரஸ். இது வந்து பெகசஸ். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆன்டி வைரஸ் இது கண்டுபிடிப்பாங்க இல்லையான்னு தெரியல. ஆனா மேபி கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா, இது வந்து இப்போதைக்கு கரண்ட்டா வைரஸ் எதுனா பெகசஸ் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்போ நீங்க வந்து எது இதுலருந்து தப்பிக்கலாம்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றீங்க, நீங்க ஆண்ட்ராய்டு தான் அட்டாக் ஆவுதா? இல்ல iOS எல்லாம் இல்ல எந்த நீங்க ஃபோனோ சரி எந்த ஃபோனோ, டேபோ, ஆப்பிள் வச்சிருக்கவங்க, iOS வச்சிருக்கவங்க, BlackBerry எதுவா இருந்தாலும், Google எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது என்னது பிரீச் பண்ணிட்டுருவாங்க. ஏன்னா, அந்த ஸ்பை வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பை வைரஸ். ஓகேவா? ஏன்னா, இது வந்து ரொம்ப அ இப்போ டெக்னாலஜி டெவலப்லாம் இது ரொம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து இப்ப இத வந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்? இத எப்படி நம்ம தடுக்கலாம்? முயற்சி பண்ணலாம்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து எந்த பெர்சனல் டீட்டெயில்ஸும் ஃபோன்ல ஸ்டோர் பண்ணாதீங்க. முதல்ல எடுத்துட்டு வந்து அதுல வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்க வந்து உங்க மெயில்ல டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஃபோன்ல வந்து மெயில வந்து அ லாகின் பண்ணி வச்சிருக்காதீங்க. லாக் அவுட் பண்ணிருங்க டக்குன்னு. இப்ப நீங்க தேவைக்கு ஒண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. தேவைக்கு வந்து லாக் அவுட் பண்ணிருங்க. ஐ மீன் மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எது எதெல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி லாகின்ல வச்சிருக்கோ அதெல்லாம் லாக் அவுட் பண்ணிருங்க. லாக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லேப்பா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நீங்க வந்து லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கு, கேமரா உங்களுக்கு ஆப்ஷன் கன்ஃபார்ம் குடுத்துருவான். நீங்க ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் பண்ணிடலான்னு. ஆனா ஃபோன்ல அப்படி கிடையாது. ஃபோன்ல ஆஃப் பண்ணாலும் தானா ஆன் ஆயிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு Samsung அப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா, முன்னாடி கேமரா இருக்கு. நீங்க எப்படி தெரியும் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு? ஆனா நீங்க வந்து லேப்பா இருந்தா மேல ஒரு ஐகான் மாரி சின்னதா ஒரு ஐகான் மாரி குடுத்துருப்பான். அது இப்படி தட்டுனா கேமரா ஆஃப் ஆயிடும். சரி என்னது கேமரா மறைஞ்சிரும். நீங்க ஓணுன இது லைட்டா இப்படி தள்ளினா கேமரா ஆன் ஆயிடும். ஏன்னா அது வந்து இப்போ ரொம்ப செட்டிங்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு கேமரா பிரைவசின்ட்டு. மைக் கூட பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மைக்கு பெர்மிஷன் கேட்கும். எல்லாத்துக்கும் மைக் ஆஃப் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இப்போ நீங்க எந்தெந்த வெப்சைட் யூஸ் பண்றீங்களோ, அந்தந்த வெப்சைட் உங்களுக்கு கேட்கும். நீங்க வந்து மைக் யூஸ் பண்றீங்களா? லொகேஷன் இது எனக்கு தேவையே இல்ல. இத நான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. தேவையில்லனா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா டெய்லியும் செட்டிங்ஸ்ல போய் பாருங்க. எது எது சேஞ்ச் ஆயிருக்கு, எது எது சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு திங்ஸ் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு Windows 11 வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விண்டோஸ் சாஃப்ட்வேரும் நீங்க ஃப்ரீயா குடுத்தாலும் டவுன்லோடே பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க ஒரு நாள் எவ்வளோ செலவானாலும் பரவால்ல, ஒரு ரூ. 500 மிஞ்சி போனா செலவு பண்ணுவீங்க. ஆனா, அது வந்து நீங்க வந்து இது வந்து இதில பார்க்கும்போது நீங்க வந்து காசு அதிகமா இருக்குன்னு நெனைக்காதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாரு. டவுன்லோட் பண்ணிட்டு எதுவும் பண்ணல. சரி இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்ப வைரஸ்னா வந்து டவுன்லோட் ஆயிட்ட உடனே அஃபெக்ட் ஆகும் அப்படிலாம் இருக்கு. அவர் ரான்சம் வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்காரு. டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட மொத்த ஃபைல்ஸும் வந்து என்கிரிப்ட் ஆயிட்டு. அ எப்படி சொல்றதுன்னா, ஒரு டாட் அவங்க அ என்க்ரோட் மாரி வச்சிருப்பாங்க. அது டாட் எக்ஸ்இன்னு ஏதோ பண்ணிட்டுருக்கு. ஆனா நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாட் ஃபைலு அப்புறமேட்டு டாட் வீடியோலாம் MP4 அதுமாரி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜேபிஜி அதெல்லாம் இல்ல. எல்லாமே டாட் ஜேஇசட் அவங்களோட மொழி தகுந்த மாரி எடுத்திருக்காங்க. அந்த ரான்சம் வைரஸ் தயாரிச்சவங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இதுவாயிட்டுருக்குது. ஆனா நீங்க பாட்டு அங்க ஃபைல் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆக மாட்டேன்து. டீக்ரிப்ட் பண்ணுங்க அப்டின்ட்டு. அங்க போய் நெறைய முயற்சி பண்ணாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, $500 நீங்க கட்டினா தான் உங்களுக்கு நான் வந்து அந்த இது தருவேன். டீகோட் தருவேன் அப்படின்னு காட்டுறாங்க. 2 சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த 2 சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா, $500 கட்டினா தான் நான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் தருவேன் அப்படின்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, $500 இங்க $100 இங்க ரூ. 7,000 ஓகேவா? அப்பன்னா $500 போட்டுக்கோங்க. இங்கேயே போது ஒரு 50 கிட்ட 30 கிட்ட போது. ஓகேவா? ஆனா வந்து நீங்க ஃப்ரீயா ரூ. 500 கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு 50,000க்கு செலவு வச்சிறாதீங்க. ஓகேவா? நீங்க எது கட்டணும்னா காசு காட்டுங்க. அப்படி இல்லன்னா ஒரு நல்ல ட்ரஸ்டட் வெப்சைட் இருந்தா நீங்க பாருங்க. எதுவுமே கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எதுவுமே ஃப்ரீயா கிடைக்குதுன்னு யாரும் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. 3 வந்து நீங்க காசு கட்டி கர்றது தான் பெஸ்ட். ஓகேவா? நீங்க காசு கட்டினா உங்களுக்கு லைசென்ஸ் குடுத்துருவான். அந்த லைசென்ஸ வச்சு எதனா ஃபால்ட்டா இருந்தா நீங்க திருப்பியும் அவங்க மெயில் அனுப்பிச்சா உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா நீங்க கேஸ் போடலாம் அவங்க மேல. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காசு கட்டி வாங்குனது தான் பெஸ்ட்டு. அவரு என்ன பண்ணிட்டாரு, இப்போ வந்து எதுவும் பண்ண முடியலனால, அவரோட மொத்த ஃபைலும் டெலீட் ஆயிடுச்சு. என்ன சொல்றது? ரீஸ்டார்ட் குடுத்துட்டாரு. எப்படி சொல்றதுன்னா, அ பேக்கப் ஃபுல்லா போயிடுச்சு. திருப்பியும் ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ற மாரி விண்டோஸ் வந்துருச்சு. ஆனா, அவரோட ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் சேவ் பண்ணியிருப்பாரு. ஃபோட்டோஸ் தான் சேவ் பண்ணாரு. அதனால அவருக்கு எந்த இதுவும் அன்வான்டட்ஸ்லாம் அவ்வளவா தேவையில்லன்னு சொல்ட்டாரு. அதனால இப்போ வந்து இதே ஒரு முக்கியமான ஃபைல்ஸ், இதே ஒரு கம்பெனி ஃபைலு, இதுல ஒரு ஸ்கூல் டாக்குமெண்ட் இதெல்லாம் தேவைன்னா என்ன பண்ணி ஆகணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளதான். என்கோடர் தான். நீங்க காசு கட்டினா அதுவும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க குடுத்தானா அவன் குடுப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் யாரோ, நீங்க யாரோ? நீங்க காசு குடு எப்படி போறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிட்காயின் பொறுத்தவரைக்கும் வாங்குறதுக்கும் தெரியாது, குடுக்குறவனுக்கும் தெரியாது. ஓகேவா? அது நடுவுல உட்காந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்க மைனிங் நெறைய பண்ணுவாங்க. அத வந்து நம்ம டீட்டெயில்ஸா நெக்ஸ்ட் வீடியோல சொல்லலாம். எப்படி பண்ணலான்னு பிட்காயின்னு தனியா ஒரு டாபிக் போட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெகசஸ் வைரஸ் வந்து இப்ப யாருக்கும் அவ்வளவா அஃபெக்ட் ஆவல. அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? நீங்க வந்து எப்படி சேஃபா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஒண்ணு லேப் யூஸ் பண்ணிக்கோங்க. லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா டேட்டாவும் பேக்கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கோங்க. மிஞ்சி போனா ஒரு ரூ. 1500 எவ்வளவோ தான். 1 டிபி ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா பென்ட்ரைவ்லே வந்துச்சு 1 டிபி. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்க்கா வாங்கிக்கின்னு, நீங்க வந்து உங்களோட டேட்டாலாம் அதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில என்ன அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, வைரஸ் ஆயிடுச்சுன்னா, அதில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவ அவ்வளதான். நீங்க திருப்பி ஒரு ரீஸ்டார்ட்டோ அ ரீ இதுவும் குடுத்துட்டீங்கன்னா, பேக்கப் இல்லாம உங்களுக்கு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விண்டோஸ் வரும். அப்போ கூட வைரஸ் இருக்காது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நீங்க வந்து இதுல வந்து எதுலோ ஒரு சிஸ்டம்ல ரான்சம் வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா, அந்த அட்டாக் ஆன ஃபைல வந்து நீங்க காப்பி பண்ணி இங்க டீக்ரிப்ட்னா அந்த ஃபைல காப்பி பண்ணிட்டு வேற சிஸ்டம்ல வந்து போடவே போடாதீங்க. இப்ப நீங்க இந்த ஃபைல காப்பி பண்ணிட்டு வேற சிஸ்டம்ல போட்டீங்கன்னா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? அந்த சிஸ்டமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஆனா அதுல இறக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து பென்ட்ரைவ்லேருந்து போதுல்ல, இந்த ஃபைல் இங்கேருந்து போதுல்ல, அதுல வந்து ஸ்ப்ரெட் ஆயி வந்து மொத்த சிஸ்டமும் பிளாக் ஆயிடும். தயவுசெய்து வந்து இப்போ இந்த மிஷின் எதனா ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த மிஷின வந்து நீங்க ரீஸ்டார்ட் குடுத்துருங்க. அதுவும் இல்லாம பேக்கப்லாம் போயிடும். ஓகேவா? அ ரீஸ்டெப்போ ஏதோ ஒண்ணு. அது குடுத்துருங்க. ஃபுல்லா பேக்கப்லாம் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஃபைல்ஸ வந்து எதுவும் பென்ட்ரைவ்ல போட்டு காப்பியே பண்ணாதீங்க. இப்ப எதனா ஒரு ஃபைல் அட்டாக் ஆயிடுச்சுன்னா, வைரஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபைல காப்பி பண்ணாதீங்க. உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ப பெகசஸ்னா ஸ்பை வைரஸ்னா என்ன பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அபௌட் 70 லேக்ஸ் இத வந்து யாரும் அவ்வளவா வாங்கல. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரே 70 லேக்ஸ் இது வந்து லீக்
லீக் ஆயிடுச்சுனால தான் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோட கொஞ்சம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த கோடு எப்படி கண்டுபிடிச்சேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்சம் சேஃபா வச்சிருந்தாங்க. அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர். எப்படி தெரியல, எப்படி லீக் ஆயிடுச்சுன்னு தெரியல. அந்த லீக் ஆனதுனால அந்த கோடு என்ன பண்ணிட்டாங்க, ஹேக்கர்ஸ் வந்து இதுதான் கெயின் ஆக்சிஸ் நெனச்சா மாரி அவங்களோட அந்த கோட கொஞ்சம் எடுத்துட்டு, இவங்களோட கோட கொஞ்சம் ஹேக் பண்ணி, ஒரு புது பெகசஸா யூஸ் பண்ணி, அவங்களுக்கு தேவையானது இப்போ வந்து எங்களுக்கு மைக் ஆக்சஸ் தான் வேணும். இல்ல எனக்கு இந்த கேமரா ஆக்சஸ் தான் வேணும். இல்ல எனக்கு மொத்த ஆக்சஸ் வேணும்னா, அவங்களுக்கு தேவ மாரி கோடு டைப் பண்ணி மத்தவங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இது டெரரிஸ்ட் இதுக்கு தான் யூஸ் பண்றோம் அப்டின்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் ஒண்ணும் இல்ல. இப்ப ஹேக்கர்ஸ் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து என்டர் ஆயிட்டான்னா அவ்வளோதான். மொத்த டேட்டாவும் பிளாக் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஒரு டேட்டா கூட விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெயின் ஆக்சஸ் வந்து ஒரு பெரிய லட்டு மாரி. ஓகேவா? இப்போ ஒரு லட்டு வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளதான். ஓகேவா? அத வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்க சிஸ்டம் வந்து ஒருத்தன் ஹேக் பண்றான்னா, அவன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துப்பான். உங்க ஸ்கிரீன்ஷாட் நேரத்துக்கு ஸ்கிரீன்ஷாட் பார்ப்பான். ஐ மீன் நெக்ஸ்ட்டு என்னான்ன யூஸ் பண்றீங்க பார்ப்பான். நெக்ஸ்ட்டு என்ன டைம்ல நீங்க யூஸ் பண்றீங்க. அப்போ நீ இந்த டைம்ல மெயில் லாகின் பண்ற, இந்த டைம்ல மெயில் லாக் அவுட் பண்ற. அந்த நேரத்துல வந்து நீ என்னென்ன மெயில் பார்க்குறன்னு கூட பார்ப்பான். ஓகேவா? இப்படி தான் யூஸ் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஃபயர்வால் யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணியே இருப்பாங்க. மாசம் மாசம் அப்டேட் பண்ணிருவாங்க. ஏன்னா ஃபயர்வால் அவ்ளோ இது. ஓகேவா? ஒரு இது கூட உள்ள விடாது. ஆனா அப்பயும் ப்ரூஃப் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு அ எக்ஸாம்பிள் இந்த மூவி பார்த்திருந்தா தெரியும். "ஹூ ஆம் ஐ" ஒரு ஹேக்கர் மூவி. அது பயங்கரமான மூவி. ஓகேவா? அத போய் பாருங்க. அத வந்து எப்படி ஹேக் பண்ணுவான்னா, அந்த எம்ஆர்எக்ஸ் வந்து ஒரு பெரிய ஹெட் மாரி. ஹேக்கருக்கே அவன் தான் ஹெட் மாரி. அவன் வந்து சொல்லுவான், 3 விஷயம் சொல்லுவான். "நோ சிஸ்டம் இஸ் சேஃப்." எந்த சிஸ்டமும் சேஃப் கிடையாது நீங்க நெனச்சிருந்தாங்கோ. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எது கஷ்டமா இருக்கோ அதான் ஹேக்கர் வந்து பண்ணுவான். இப்போ வந்து ஈஸியா இருக்கலாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட்டு பண்ணிருவான். அப்புறமேட்டு எது கஷ்டமா இருக்கோ அதுதான் பண்ணுவான். எக்ஸாம்பிள் டாப் கம்பெனி Google, Facebook இதெல்லாம் பண்ணுவான். ட்விட்டர் கூட பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இதே மாரி தான் ஹேக் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணி ஒரு பண்ணுவோம்ன்னு சொல்லுவான். இது 3 விஷயம் சொல்லுவான். அ எப்படி சொல்லணும்னா, நோ சிஸ்டம் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எது கஷ்டமா இருக்கோ அந்த ஹேக்கர் பண்ணுவாங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச மாரி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி தான் அவங்க ரூல்ஸ் வச்சிருப்பாங்க ஹேக்கர்ஸ். அந்த மூவி வந்து பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓனா சொல்லுங்க நான் வந்து அந்த Telegramல போடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேவா காய்ஸ்? அது வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் தான் இருக்கு. நீங்க சப்டைட்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சொல்லுவான் வைரஸ் வந்து எப்டி எப்டிலாம் உருவாகுது, எப்டி இது பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க பயங்கரமா சொல்லுவான். ஓகேவா? இதே மாரி தான் இந்த பெகசஸ் வைரஸும். ஓகேவா? இந்த ஸ்பைர் அ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஸ்பைவேர்னா உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட ஃபோன் வந்து பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயின்னு இருக்கும். இப்ப நீங்க ஆஃப் பண்ணிட்டாலும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும், ஆஃப் அவ்வளதான். நீங்க சும்மா சரி க்ளோஸ் பண்ணிட்டு வச்சாலும் பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயின்னே இருக்கும். அது வந்து விக்டிம்க்கு அனுப்பிச்சுன்னே இருக்கும். எக்ஸாம்பிள் அ சாரி இங்கே இவருக்கு ஹேக்கருக்கு. ஹேக்கர் வந்து என்ன பண்ணுவான், உங்க இது ஃபோன் பார்த்துன்னே இருப்பான். நீங்க என்னண்ணா பேசுறீங்க? நீங்க என்னண்ணா பண்றீங்க? நீங்க என்ன கேமரா ஆன் பண்றீங்க? சரி எங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க? எங்க லொகேஷன் இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எந்த டைமுக்கு வரீங்க? எந்த டைமுக்கு போறீங்க? நீங்க எந்த டைம் என்னென்ன பேசிறீங்க? தூரத்துல இருந்தா. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனால ஈஸியா பண்ண முடியும். ஆனா லேப்ல வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப கஷ்டம். சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கண்ட்ரோல்ல இருக்கும். புரியுதா? நீ சிஸ்டம பார்த்தீங்கன்னா, கேமரா ஆஃப் மறைச்சிடலாம். ஓகே. ஒண்ணு சிம்பிள். டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லன்னா ஒரு அட்டை போட்டு ஒட்டிக்கலாம். நீங்க தேவை ஒண்ணு ஆன் இப்போ வந்து அட்வான்ஸ்டு லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் மாரி இருக்கு. நீங்க தேவைக்கு கேமரா ஆன் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஆஃப் பண்ணிக்கலான்ட்டு. ஓகேவா? அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. மைக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் மாரி இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேப் போட்டு ஒட்டுனா அவ்வளதான் மைக் கேட்காது. இல்லன்னா நீங்க சிஸ்டம்க்குள்ள போய் மைக் ஆஃப் பண்ணாலும் ஒண்ணும் கேட்காது. ஓகேவா? இத வந்து கண்டுபிடிச்சிடலாம். மைக் ஆன்னா உங்களுக்கு ஈஸியா கேட்கும். இங்க மைக் ஆன் யுவர் வெப்சைட் யூசிங் திஸ் மைக் அப்படின்னு கிளியரா கண்டுபிடிச்சிரும். நீங்க மைக் அப்போ நீங்க உஷாரா மாத்திக்கலாம். ஆனா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஃபோன் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியாமயே எல்லாம் லீக் ஆயிருக்கும். ஆனா லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செக்யூர்டு. ஓகேவா? ஆனா அவ்வளோ செக்யூர்ட் கிடையாது. கொஞ்சம் செக்யூர்டு. நீங்க பார்க்கலாம். நீங்க என்னென்ன என்னென்ன மாறுதுன்னு பார்க்கலாம். ஆனா ஃபோனால பார்க்க முடியாது. ஃபோன்ல பார்க்க முடியாது. அது வந்து நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனா தான் பார்க்க முடியும். லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே செட்டிங்ஸ் இருக்கும். இங்க சைட்ல செட்டிங்ஸ் இருக்கும். நீங்க போய் செட்டிங்ஸ்ல போய் நீங்க என்ன பார்க்கலாம், என்னென்ன தேவை, என்னென்ன ரன் ஆயிருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன பேக்கிரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆனா ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ஃபோன்ல வந்து நீங்க அடிக்கடி போய் பாருங்க. என்னென்ன செட்டிங்ஸ் நான் ஆன் பண்ணியிருக்கேன்ட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு அப்டேட் குடுங்க. அடிக்கடிக்கு மாத்தினே இருங்க. பிரைவசி பாலிசி
பாலிசிஸ் இங்க பார்த்தீங்கன்னா பிரைவசி, லொகேஷன், கேமரா எல்லாம் மைக் இதெல்லாம் பிரைவசின்னு போட்டு குடுத்துருக்கான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய இது iOS. அதுவும் இல்லாம இது வந்து எப்படி வருதுன்னா, WhatsApp மூலியமா வருதுன்னாங்க. WhatsAppக்கு அவங்க வந்து என்ன பண்ணா கேஸ் குடுத்துருக்காங்க. இந்த பெகசஸ் ஸ்பை வைரஸ் மேல. ஏன்னா நீங்க எங்க மூலியமா வந்து அட்டாக் பண்றீங்க. அதனால வந்து எங்க பேரு அடிபடுதுன்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எப்படி ஒரு ஆன்டி வைரஸ் கிரியேட் பண்றாங்களா? இல்ல எது இப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. ஏன் இந்த வைரஸ் யாரும் அவ்வளவா வாங்கறதில்லன்னா, ரான்சம் மாரி இது வந்து ஒரு ஹை காஸ்ட் 70,00,000 இந்தியன் மதிப்புல பார்த்தீங்கன்னா, 70,00,000 ஓகேவா? 70,00,000னா எங்கேயோ போது. ஓகேவா? இங்க வந்து ஏன் இது வாங்க மாட்றாங்க அப்டின்னா, இந்தியால எந்த கண்ட்ரி இருந்தாலும், இதுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரேட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பெகசஸ் வைரஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்க வந்து எந்த லிங்க் டச் பண்ண தேவையில்ல, எந்த ஃபோட்டோ டச் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களோட ஃபோன் நம்பர் இல்லன்னா உங்களோட Gmail ஐடி. பாஸ்வேர்ட் கூட தேவையில்ல. இந்த Gmail ஐடி கச்சாலே போதும், இல்ல ஃபோன் நம்பர் கச்சாலே போதும். ஒரே மெசேஜ் ஹாய்ன்னு சொல்லிட்டு அந்த பெகசஸ் வைரஸ் இன்சர்ட் பண்ணது அவ்வளோதான். அடுத்த செகண்டே உங்க ஃபோனுக்கு போயிட்டு, உங்க ஃபோன்ல டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் எனக்கு வந்து ஹேக்கர்ஸ் கையில கெடச்சிரும். ஓகேவா? அவ்வளதான். அவங்க யூஸ் பண்ணி என்னன்னா இது பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, என்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு பிளாக் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணிருவாங்க. ஓகேவா? ஃபோனா இருந்தா ரொம்ப சிம்பிள். கேமரா ஆன் பண்ணிருவாங்க, மைக் ஆன் பண்ணி என்ன பேசுறது, என்ன கேட்குது எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இப்படி தான் நடக்கும். ஓகேவா? நீங்க வந்து இதுல வந்து அவேர்னஸா இருங்க. எதுவுமே ஃபர்ஸ்ட்டு எந்த லிங்க் டச் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்புறமேட்டு வந்து எந்த ஃபோன் நம்பர் யாருக்கும் அவ்வளோ ஷேர் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம முக்கியமான கார்ட் டீட்டெயில்ஸ் எதுனா இருந்தா உடனே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருங்க. மெயில் அடிக்கடி சைன் அவுட் பண்ணிருங்க. எப்ப தேவையோ அப்போ மெயில் அதே மாரி Amazonல வந்து பார்த்தீங்கன்னா, எதனா Flipkartலயோ எதனா ஷாப்பிங் வெப்சைட்லயோ நீங்க எதனா கார்ட் டீட்டெயில்ஸ் எதனா குடுத்தீங்கன்னா, உடனே அத வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்க வந்து காமிக்கும். அந்த பூட்டு போட்டு இங்க காமிக்கும். அத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட அப்டின்ட்டு. அத என்ன பண்ணுங்க, உடனே போய் டெலீட் பண்ணிருங்க. உங்க Chrome சிஸ்டம்ல செட்டிங்ஸ்ல போய் டெலீட் பண்ணுங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு அப்டேட் குடுங்க ஒரு ஃபோன. இப்டி பண்ணுங்க. அப்பதான் உங்களால கொஞ்சமாச்சும் தப்பிக்க முடியும். ஓகேவா காய்ஸ்? இது ஸ்மால் இன்ஃபோ தான் குடுத்தேன். இது ரொம்ப டம்ப் பண்ண வேணான்னேன். பார்த்தீங்கன்னா, இதுவே 21 நிமிஷம் போயிடுச்சு. அவ்வளதான் காய்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சைபர் செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இத டெப்த்தா சொன்னேன்னா, இது வந்து ஒரு பெரிய வைரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷிங்கோ, மால்வரோ, இந்த வந்து ரான்சம் வைரஸோ அத மாரிலாம் கிடையாது. இது வந்து பெரிய வைரஸ். உங்க ஃபோன் நம்பரும், உங்க இமெயில் ஐடி கெடச்சாலே போதும். இப்போ எனக்கு டக்குனு இது பெகசஸ் வைரஸ் அனுப்பிச்சேன்னா போதும். உங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு கெடச்சிரும். அது மாரி பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இது மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்க பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க கையிலலாம் இது போய் லீக் ஆயிட்டுருக்கு. அதுவும் இல்லாம நெறைய பேர் மாட்டின்னுருக்காங்க. அவ்வளதான் காய்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சைபர் செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.